ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கீரை தாங்க. இந்த கீரை பார்த்திங்களா வெறும் முள் வண்டி இருக்கும். ஏன்னா பறிக்க முடியாது அவ்வளோ செய்கிறதுக்கு, இவ்வளோ முள்ளாக இருக்கும். இந்த மாதிரி சீங்கக்கீரைன்னு சொல்லுவோம் எங்கள் சைடில். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இந்த தையெல்லாம் எடுக்கக்கூடாது, இதெல்லாம் முத்திட்டு இதெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த கொழுந்து மட்டும் இப்படி உடைக்கணும். முள் இருக்கும், இந்த மாதிரி கொழுந்தை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இது போட்டுற வேண்டியது தான். அதை பறிச்சிட்ருக்காங்க பாருங்கள், கொழுந்து மட்டும் பறிச்சிட்ருக்காங்க பாருங்கள். அந்த இலெல்லாம் பறிக்கக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் முத்திட்டு இலை முத்திட்டது. கொழுந்து மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கீரையில் யூஸ் பண்ண முடியும். இதை பார்த்திங்கன்னா அரும்பு வைக்கிற டைமில் இன்னும் நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சிவப்பாக ரெட் கலரில் இருக்கும். பூ பார்த்திங்களா, அந்த பூ வைக்கிற டைமில் தான் பறிக்கும் நாங்கள் அதிகமாக. ஏன்னா முக்கு மாதிரி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வேணுன்றது நாங்கள் பறிச்சிக்கிட்டோம் கொஞ்சம், இதுவே போதும். ஏன்னா எவ்வளோ நேரம் பறித்து இவ்வளோ தான் பறிக்க முடியுது. சரி பறிச்சிட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த கீரை பறிக்கிறதுக்கு இந்த டைம் இந்த சீசன் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. ஏன்னா அந்த கீரைக்காகவே அதிக பேர் காட்டுக்குள்ளே போயிடுவாங்க. நானும் பறிச்சிட்டு வந்து கொஞ்சம் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன். சரி இதை போதும்னு சொல்லிவிட்டு அவங்களும் அருவா ஒன்று எடுத்து அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப சின்னதாக அறுக்கணும், ஏன்னா கொழுந்தில் முள் இருக்காது. இதை நம்ம பிடிச்சிட்டு நல்லா அரிஞ்சு எடுத்துக்கலாம். இது நல்லா அரியணும். அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அருவாளை திருப்பி வச்சு வெட்டணுங்க. இதில் ஏன்னா கீரை அதிகமாக வச்சுட்டு இந்த மாதிரி வெட்டணும். வெட்டினா தான் அது ரொம்ப பொடிசாக ஆகும் பாருங்கள். இந்தமாரி நல்லா பொடிசாகிடும். இந்தமாரி ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பண்ணால் தான் அதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கணுங்க. அது ஏன்னா வேர்க்கடலை தான் அதில் யூஸ் பண்ணுவோம். இந்தமாரி நல்லா பொடி பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அவரைக்கொட்டை வந்து வேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவரைக்கொட்டை வேய்ச்சி எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி நல்லா வேய்ச்சி எடுத்துக்கணுங்க. நம்ம அவரைக்கொட்டை ஃபஸ்ட்டு வேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சீங்கைக்கீரை பொடியாக நறுக்கணும்ல, அதை எடுத்து இதிலே போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஏன்னா வேக வைக்கணும். வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். தண்ணி மட்டும் வடித்து எடுத்துகிட்டு வெந்ததுக்கப்புறம் தண்ணி வடிகட்டி வச்சிங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். பச்சை இருந்தது இப்போ எந்த கலரில் இருக்குது பாருங்கள். ஏன்னா வடிகட்டிட்டு இந்தமாரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சிடணும்ல, அதை எடுத்துக்கிடுவோம். கடாயில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருந்த கீரை இதில் ஆட் பண்ணிவிட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்குவோம். அந்த கிண்டி விட்டுக்கிட்டால் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா அடிப்பிடிச்சிச்சின்னா கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய மசாலா வந்து இதில் போட்டுக்குவோம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை பொடி நம்ம பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த பொடி இதிலே போட்டு நல்லா அந்த பொடி போடுறப்ப அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு சீங்கக்கீரை பொரியல். இதுதாங்க கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காகவே நிறைய பேர் காட்டுக்குள்ளே போய்ட்டு பறிச்சுட்டு வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது. பார்த்திங்கன்னா இந்த சீசன் டைம் ஆயிடுச்சுன்னா இதுக்குன்னு வேலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டு பறிச்சுட்டு வந்து அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா?